ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை விட பணக்காரர் இருக்கான், உன்னை விட கோடீஸ்வரர் இருக்கான், உன்னை விட மேலான வாழ்க்கை வாழ்றவர் இருக்கான். ஆனா ரட்சிப்பை பொறுத்த அளவுக்கு உனக்கு ஒப்பா இந்த உலகத்துல எந்த கொம்பனும் கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் எத்தனை பேர் இருக்கீங்க? சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஒரு ஏக்கமான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தினுடைய பின்னணி என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக கிடக்கும் போது அவர்கள் நிந்தைகளை அனுபவித்தார்கள், மகிழ முடியவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து, அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து, அவர்களுடைய சொந்த தேசம் என்று யாக்கோபினுடைய மறுபெயராகிய இஸ்ரவேல் என்கிற பெயரிலேயே ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய தேசத்தில் ஆண்டவர் தலைவராக இருந்தார். ஏனென்றால் அது என்னுடைய தேசம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய தேசத்திலே ஜனங்கள் வசித்தார்கள். எகிப்திலே நீ காலால் நீர் பாய்ச்சினது போல நீ போய் சேர்கிற தேசத்துல நீர் பாய்ச்ச மாட்டாய், அது வானத்தின் தண்ணீரை குடிக்கும். அதாவது நான் அதுக்கு தண்ணி பாய்ச்சுவேன்னு சொன்னேன். நீ என்னுடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி வாழ்வாயானால் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன. எல்லா ஜாதி ஜனங்களும் உங்களுக்கு கீழ்தான் இருப்பார்கள். என் நாமத்தை உறுதியாக கட்டிக்கொண்டு என் கற்பனைகளின்படி நடந்து நான் கேட்டு அதற்கு கீழ்ப்படிவாயானா உன்னை நான் வாளாக்க மாட்டேன், உன்னை தலையாக்குவேன், உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை மேலாக்குவேன்னு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே கட்டளைகளை விட்டு விட்டார்கள். கட்டளைகளை விட்டு விட்டபடினால் ஆண்டவர் கைவிடவில்லை, அநேக ஊழியர்களை அவர்களிடத்தில் அனுப்பி கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகளுடைய சொல்லுக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு ஆலயத்தை வைத்திருந்தார். அந்த ஆலயத்திலே நான் இருப்பேன், என் கண் அங்கே இருக்கும், என் செவி அங்கே இருக்கும், என்கிட்ட வந்து நீங்க ஜெபம் பண்ணா எல்லா ஜெபத்தையும் கேட்பேன்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் காலப்போக்கில் இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு உலக மக்களை போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். மற்றவங்களை போல நாங்களும் வாழணும்னு என்னைக்கு ஒரு ஆசை உனக்குள்ள வருதோ அங்கே தேவனை விட்டு தூரம் போவதற்கு நீ முதல் அடி எடுத்து வைக்கிறாய் என்ற அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மற்றவங்களை போல நானும் வாழணுங்கிற ஆசை என்னைக்கு வருதோ அன்றைக்கு முதல் அடி தேவனை விட்டு தூரமா எடுத்து வைக்கிறீர்கள். மற்றவர்களைப் போல அல்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, அவரை போல நான் வாழ்வேன் என்று என்றைக்கு தீர்மானிக்கிறீர்களோ அன்றைக்கு வெற்றியை நோக்கி நீங்கள் நடைபோட ஆரம்பிக்கிறீர்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயம் இல்லை, ஜெப ஆலயங்கள் இல்லை, போதிக்கிற போதகர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, யாருமே இல்லை. பாபிலோன் தேசத்தில் அடிமையா இருக்கிறார்கள். தேவனுடைய தேசத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்குள் சந்தோஷப்படாமல் உலகத்தில் சந்தோஷப்பட்டார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், தேவன் கொடுத்த தேசத்தில், தேவனுடைய தேசத்தில், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து அதை அனுபவித்துக் கொண்டிருந்த தேசத்தில் தேவனுக்குள் மகிழாமல் உலகத்தில் மகிழ்ந்தார்கள். எனவே உலக மக்களைப் போல மாற ஆரம்பித்தார்கள். நீங்கள் யாருக்குள் மகிழ்கிறீர்கள்? தேவனுக்குள்ள மகிழ்ந்து வாழ விரும்புறீங்களா?
உலகத்துல மகிழ்ந்து வாழ விரும்புறீங்களா? இந்த ஜனங்கள் உலகத்தில் மகிழ்ந்து வாழ விரும்பினபடினா அந்த தேசத்தை விட்டு துரத்தி விட்டார். பாபிலோன் தேசத்துக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள். அங்கே இங்கு இருக்கிறது போல ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பலிகள் இல்லை. மாறாக அடிமைகளாக அங்கே இருக்கிறார்கள். அடிமை வேலை. உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ளதான் இருக்காங்க. இப்ப உலகத்துக்குள்ள அடிமை ஆயிட்டாங்க. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பல ஆண்டுகள் ஆனது. இப்பொழுது நினைத்து பார்க்கிறார்கள், ஐயோ தேவனுடைய ஆலயம் எவ்வளவு மேன்மையுள்ளது. தேவ ஜனங்களோடு பாட்டு பாடி துதித்தது, தேவ ஜனங்களோடு தேவ பிள்ளைகளோடு அல்லேலூயா சொல்லி பாடினது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. உள்ள இருக்கிற வரைக்கும் இதனுடைய வேல்யூ தெரியாது. வெளியே போனா தான் இதனுடைய மதிப்பு தெரியும். உள்ள இருக்கும்போது உலகத்துக்காக ஏங்காத, உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுக்காக ஏங்காத. இங்க இருக்கும்போது ஆண்டவருக்குள் மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். உலகத்துல என்ஜாய் பண்ணுவதற்கு நிறைய காரியம் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் நிறைய இருக்கு, பொழுதுபோக்குகள் நிறைய இருக்கு. தவறல்ல, கொஞ்ச நேரம் பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒண்ணு செய்றீங்க, பைபிளுக்கு மாறா இல்லாத காரியங்களை. ஆனா நான் எப்பொழுதுமே கர்த்தருக்குள் சந்தோஷப்பட வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். இந்த ஜனங்கள் இப்பொழுது சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க உலகத்துல சந்தோஷப்பட்டதுனால எங்களை இப்படி துரத்திட்டீங்க, இப்ப நாங்க மறுபடியும் உங்களுக்குள்ள சந்தோஷப்பட விரும்புறோம். உலகம்னு போய் அது என்னங்கிறத பார்த்துட்டோம். இந்த உலகத்துல வேதனை மேல் பூச்சா பார்க்கும்போது சந்தோஷம் மாதிரி தெரிஞ்சது, தூரத்திலிருந்து பார்க்கும்போது இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, உம்முடைய வீடு தான் மேலானது, உம்முடைய சமூகம் தான் மேலானது, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதுதான் மேலானது. உலகத்தில் இன்பம் இருப்பது போல தென்பட்டாலும் என் உள்ளத்தில் இருந்த சமாதானத்தை அதை எடுத்து விட்டது, என் உள்ளத்தில் இருந்த சந்தோஷத்தை எடுத்து விட்டது. இப்பொழுது மீண்டுமாய் கதறுகிறார்கள், உம்முடைய ஜனங்கள் உமக்குள் மகிழ விரும்புகிறோம். எத்தனை பேர் இந்த காலவேளையில சொல்ல விரும்புறீங்க, நான் உலகத்துல மகிழ்ந்தது போதும் ஆண்டவரே, கண்ட காரியத்தை தேடி போய் உலகத்துல மகிழ்ந்தது போதும், நான் உமக்குள்ள மகிழ விரும்புகிறேன். அதற்கு என்ன கேட்கிறாங்க, நாங்க உங்களுக்குள்ள மகிழன்னா இப்ப எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைமைக்கு வந்துட்டோம், செத்து போயிட்டோம், ஆவிக்குரிய நிலைமையில செத்து போன நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை தரமாட்டீரா என்று கேட்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ என்று திருவிவிலியத்தில் சொல்லப்படும். ஒரு புத்துயிர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அநேக நேரங்கள்ல சபைக்கு வந்து வந்து பழகிடுது. ஆரம்பத்துல உள்ள வரும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நாளடைவில் இந்த சபை பழகிடுது, பாடல் பழகிடுது, ஆராதனை பழகிடுது, ஸ்தோத்திரம் சொல்றது ஊழியம் எல்லாம் பழகிட்டதுனால இது புளிச்சு போயிடுது. இப்போ உலகத்துல லேட்டஸ்டா என்னென்னமோ வருது, அது நம்மளை இழுக்குது. இதுல இருக்கிற சந்தோஷத்தை விட அது பெரிய சந்தோஷமா நமக்கு தென்படுது. வேதத்துல இருந்த நேரத்தை விட இப்ப வேற ஒரு காரியம் நம்ம நேரத்தை செலவழிக்க இழுக்குது. இப்படி போக 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 ஆத்மாவிலே பலன் இல்லாமல் செத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப கேக்குறாங்க, நாங்க உங்க ஆலயத்தை நினைக்கிறோம், உங்க அன்பை நினைக்கிறோம், ஆனா சந்தோஷப்பட முடியல. இப்ப மறுபடியும் சந்தோஷம்னா எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. இந்த கால வேளையில இப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். மீண்டுமாக ஆண்டவருக்குள் மகிழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க என் ஆண்டவர் ஆயத்தமாக இந்த கால வேளையில வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நாங்கள் உமக்குள் சிரித்து பாடி மகிழும்படி ஒரு உயிர் மீட்சியான வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நீங்க கொடுக்க கூடாது. மெசேஜ் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு உயிர் மீட்சியான வாழ்க்கை வாழ்ந்து உங்களை பாடி துதிச்சு உங்களுக்குள்ள மகிழும்படி எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுவோமா? ஒரு புதுசா ஒரு ஆரம்பத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்படின்னா என்ன சொல்றாங்க தெரியுமா? பழசெல்லாம் மறந்துருங்கப்பா, நான் பண்ண துரோகம், நான் பண்ணின அக்கிரமம், நான் பண்ண பாவம் எல்லாத்தையும் மறந்துட்டு
அன்னைக்கு எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வரும் பொழுது நாங்க எப்படி பாடி துதிச்சு, ஐயோ இவ்வளவு பெரிய தேவன் சொல்லி உங்கள்கிட்ட வரும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ, அந்த அனுபவத்தை மறுபடியும் எங்களுக்கு தர மாட்டீங்களா? ஆமென் சொல்லுவோமா? ஒரு நியூ ஸ்டார்ட். இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்க. ப்ளீஸ் கிவ் us a new life. Make your people happy to be yours. உமக்குள்ளே உம்முடையவர்களாயிருந்து, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உம்முடையவர்களாயிருந்து நாங்கள் சந்தோஷமாய் வாழ. ஒவ்வொரு மொழிபெயர்ப்புலையும் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்கிறது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, நாங்க உம்முடையவர்களாயிருந்து மகிழ வேண்டும். இந்த காலவெளியில ஒரு ஆழமான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து போய், சோர்ந்து போய், ஒரு உயிர் மீட்சியை இழந்து, ஒரு நடைபிணத்தை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இருக்கும் என்றால், இந்த காலவெளியில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? எனக்கு ஒரு புதிய, இன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டது போல எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போட்டோம், ஆனா இன்னைக்கு தான் புதுசா ரட்சிக்கப்பட்டது போல. சமீபத்துல ஆரோக்கிய சாமி எங்க இருக்காரா? அழகானா வரலையா? ஆரோக்கிய சாமி போன வாரத்துல அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொல்லும் போதே முகத்துல ஒரு பரவசம். சிஸ்டர் பார்த்தனே இருக்காங்க. வெளியே போயிட்டாரோ? சரி, என்னாச்சு? ரைட், அதெல்லாம் அப்புறம் தனிப்பட்ட முறையில். அந்த சர்ச்சுக்கு அந்த பாட்டு நேரத்துக்கு போகணுங்கிற ஆசை. இந்த கடைசியா வந்தாங்கல்ல, ரெகுலரா லேட்டா வர்றவங்க, நான் இப்படி சொல்றதுனால நீங்க கோச்சுக்கிட்டா நான் பயப்படுவேன்னு நினைக்கிறீங்களா? பயப்படவே மாட்டேன். இப்படி பாஸ்ட் பப்ளிக்கா போட்டு திட்டுறாரு, இனிமேல் லேட்டா பண்ண திட்டுவாரு, சர்ச்சுக்கு போவேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா ஒரு டிசிப்ளின். பசங்கள்லாம் சொல்லி இன்னைக்கு உட்கார வைக்க போறேன், எவன்லாம் மண்டையை ஒழுங்கா வெட்டலையோ நானே இன்னைக்கு மொட்டை அடிக்க போறேன். நீ நினைக்கப்படாது இந்த பாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவாருன்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார். அல்ல கவனிங்க, ஒரு காலத்துல நீங்களும் அப்படி ஓடி வந்தவங்க தான். எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? ஒரு காலத்துல நீங்களும் அந்த பாட்டு நேரம், அந்த ஆரம்ப ஜெபம் வர்றதுக்குள்ள போகணும்ட்டு ஓடி வந்தவங்க தான். ஆனா இப்ப ரொம்ப லேட்டா வரேன். ஏன் தெரியுமா? வளர்ந்துட்டோம். சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய ஆளாயிட்டோம். நம்மளை யாரும் கேட்க கூடாது, நம்மளை யாரும் டச் பண்ணக்கூடாது. கேட்டா அடுத்த வாரம் என்ன செய்ய மாட்டோம்? ஃபர்ஸ்ட் லேட்டா வந்து ஒரு மாதிரி நொய்ங்கிறாரு. அதனால எதுக்கு பக்கத்திலே வேற சர்ச்சுக்கு போயிடலாம், கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எங்கிட்ட சரக்கு இருக்கு. இந்த சரக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பா வருவாங்க. சரக்குன்னா வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேன் இருக்கிற பூவை தேடி வண்டுகள் வந்துதான் ஆகும். ஆமென் சொல்லுவோமா? எனக்கு தெரியும் இங்க நான் தேன் வச்சிருக்கேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன். டிசிப்ளினா தான் நான் நடத்துவேன். உங்கள அநேகருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரணுங்கிற ஆசை. லேட்டா போயிடக்கூடாது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. அந்த டியூட்டிக்கு போற கான்சியஸோட என் தேவனுடைய ஆலயத்துக்கு சீக்கிரம் போகணுங்கிற எண்ணம் வரணும். அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. ஆரம்பத்துல பாஸ்ட பார்த்தா தேவ தூதனை போல இருக்கும், அவர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. அவருக்கு வேற வேலை இல்லை, வேற வேலை இல்லாம சொல்லிட்டே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. அதான் விஷயம். ஆனா ஆரம்பத்துல வரும்போது பாஸ்ட பார்க்கும்போது எப்படி தெரியும்? அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே நோட்ஸ் எடுப்போம். வளர்ந்துட்டா என்னதை செய்ய மாட்டோம்? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவோம், நோட்ஸ் எடுக்க மாட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட புதுசுல என்ன செய்வோம்? நோட்ஸா எடுப்போம். மெசேஜ் கொடுத்தாங்கன்னா எப்படா நோட்ஸ் எடுப்போம், நோட்ஸ் எடுப்போம். ஆனா இப்ப நம்ம வளர்ந்துட்டோம். இப்ப என்ன செய்யறது இல்ல? வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது, சிஸ்டர் இந்த வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாரு பாஸ்ட்? அதுவா, என்னமோ சொன்னாரு, நல்லா தான் சொன்னாரு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்புறம் நம்ம போய் கேட்டா நம்மகிட்ட கேட்பாங்க, என்ன பாஸ்ட் பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வளர்ந்துட்டோம். இந்த வளர்ச்சி என் ஆண்டவருக்கு தேவையில்லை. இந்த வளர்ச்சி ஆண்டவருக்கு தேவையில்லை. நாள் ஆக ஆக, வருடங்கள் ஆக ஆக நான் இன்னும் சீக்கிரமா என் தேவனை தேடணும். முன்பு ஜெபித்ததை விட இன்னும் அதிகமா நான் ஜெபிக்கணும். முன்பு ஊழியர் செஞ்சதை விட, சில ஆட்கள் வளர்ந்துட்டாங்கன்னா ஊழியர் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சீனியர் சிட்டிசன் ஆயிட்டாங்க. இந்த சபையில
நிறைய வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இனி நம்ம என்ன செய்வோம், வேடிக்கை பார்ப்போம். புதுசா வர்றாங்க, ஊழியை செய்யட்டும். ஹலோ, இதுதான் பாபிலோனின் அனுபவம். தேவனுக்குள் மகிழ்வதை விட்டு விட்டு என்றைக்கு நீங்க நடக்கிறத பார்வையாளர்களா உட்கார்ந்து பாக்குறீங்களோ, நீங்க தேவனை விட்டு தூரமா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்களே சமாளிக்கிறதுக்கு 1000 எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்கலாம். ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு ஒண்ணுமே செய்யாம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இல்லாம இருந்தீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அநேகரை நான் பார்க்கிறேன். வருடங்கள் ஆக ஆக கர்த்தருக்குள்ள வைராக்கியம் அதிகமாகணுமே தவிர ஒரு நாள் வைராக்கியம் குறைஞ்சிடக்கூடாது. வருடங்கள் ஆக ஆக நான் இன்னும் ஊழியம் செய்யணும். 10 வருஷம் வேலை செஞ்சுட்டீங்க, 10,000 ரூபா கொடுத்த சம்பளத்தை நாங்க குறைச்சி 8,000 கொடுக்க போறோம்னு சொன்னா சும்மா விடுவீங்களா முதலாளியா? எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன வரணும், துட்டு அதிகமாக வரணும் இல்லையா? எதிர்பார்க்கிறீங்களா? அப்ப பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக வேலை என்ன செய்யும்? அன்னைக்கு சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, படாத பாடுபடுத்துறானுங்க ஆபீஸ்ல. ஒரு நிமிஷம் ரெஸ்ட், ப்ரொமோஷன் கிடைச்சுன்னா அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் போச்சுன்னா அப்படிதான் இருக்கு. ஒர்க் லோடு என்ன செய்யும்? ஜாஸ்தி. ப்ரொமோஷன் கிடைக்க ஒர்க் லோடு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு, எவ்வளவு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. நீங்க உலகத்துல ஒர்க் லோடு அதிகமாக்கிட்டீங்க, ஆண்டவருடைய காரியத்தை சுத்தமா விட்டுட்டீங்க. போன வார செய்தியினுடைய தொடர்ச்சி மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, ஆரம்ப அன்பு எங்க போச்சு? நீ ஓடி ஓடி வருவிய, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி வருவோம். சமீபத்தில் ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், ஏமா பைபிள் ஸ்டடிக்கு வரல? உடம்பு சோமில்ல பாஸ்டர். நீ இந்த சாக்கு சொல்ற வரைக்கும் உன் உடம்பு நல்லாவே மாறாது. உடம்பு சுகம் இல்லாட்டாலும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவேன்னு சொன்னா வர்ற வழியிலேயே அது சுகமாகும். சாத்தான் சிலருக்கு தலைவலி வந்துட்டா ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க, அதனால அடிக்கடி தலைவலியை கொடுப்பான். ஏன்னா இவங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது. என்ன வந்தாலும் இவங்களை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுன்னா அவனே சலிச்சு போய் இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிடுவான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே ஜெபம் போயிடுது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், யாருக்கு கஷ்டம் யாருக்கு நஷ்டம் நினைக்கிறோமா? நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். பிசாசு உன்னை அறியாமல் உன் காலின் கீழ் உன் கையை வைத்தே உனக்கு குழி தோண்டுகிறான். நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்களை அறியாமலே உங்க கையை வச்சு உங்க காலுக்கு கீழே உங்களுக்கு குழிய வெட்டுறது எதுன்னா ஜெபிக்காம இருக்கிறது. யாரும் உங்களை குழியில தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள அந்த ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு வைராக்கியமும் என்னைக்கு குறையுதோ நீங்கள் உலகத்தில் மகிழும்படியாய் போய்விட்டீர்கள். இப்ப இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். எப்படி? அவர் சொல்ற சபைக்கு ஆண்டவரே பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துடணும்ட்டு ஓடி வருவாராம். அவ்வளவு வேகம், அவ்வளவு ஆசை. ஏன் தெரியுமா? இயேசு புதியவர். அது வரைக்கும் நம்ம விக்கிரகத்துக்கு பின்னாடி இருந்தோம். இப்ப இயேசுவை பார்த்தமே இப்படி ஒரு தெய்வமாங்கிற அந்த ஆர்வம். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? பக்கத்துல உங்களை தூங்கி எழுப்பிடுங்க. அப்ப என்ன ஆச்சு? எழுப்பிடுங்க. வசனத்தை கேளுங்க, ரைட், கவனிங்க. அடுத்த வாரத்துல இருந்து பேரை சொல்லுவேன், ரைட். ஆண்டவர் நம்முடைய இல்ல, இவ்வளவு உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றேன், அம்மா மாதிரி தூங்குறாங்க. அதுக்கு வீட்டிலேயே படுத்து தூங்கி இருக்கலாமே. வசனம் பேசும் பொழுது பழைய ஏற்பாட்டில் நடுங்கினாங்க. அந்த வசனத்தை குறித்து என்ன வந்துச்சு? நடுக்கம். வசனத்தை கேட்கும்போது ஒரு பயமும் நடுக்கமும் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு என்ன வருது தெரியுமா? எத்தனை பிரசங்கம் இந்த மாதிரி கேட்டோம், இத மாதிரி நம்ம பாஸ் இதை விட சூப்பரெல்லாம் பேசியிருக்காரு, இன்னைக்கு பரவாயில்ல. அப்படிப்பட்ட கால்குலேஷன் உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கா? அதை தூக்கி எறிங்க. எவ்வளவு கேட்டுட்டோம். தண்ணி ஊத்த ஊத்த ஒரு செடி வளருதுன்னா அதுதான் வளர்ச்சி. ஊத்துற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே மாற்றம் இல்லாம இருக்குன்னா சம்திங் ராங். ஆண்டவர் வார வாரம் ஆராதனையில ஒரு மலையை உங்க மேல போட்டுக்கிட்டே இருக்காரு, தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு, வசனத்தை கொடுத்து இருக்காரு. வளர்றோமா? இன்னைக்கு முதல் கேள்வி, நீங்கள் எதில் மகிழ்கிறீர்கள், யாரில் மகிழ்கிறீர்கள்? சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும், நண்பனோட இருந்து மகிழ்றதுல சந்தோஷப்படுறோம், ஆண்டவரை விட்டுறோம். சில நேரத்துல
உலகத்தினுடைய ஐக்கியம், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், பொழுதுபோக்குகள், அதுல சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோம். எதை விட்டுறோம்? தேவனை விட்டுறோம். இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, உம்முடைய ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி என்ன செய்ய மாட்டீரோ? எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அந்த உயிர்ப்பித்தல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? செத்து போன ஒரு பொணத்துக்கு உயிரை கொடுக்கிறது போல செத்து போய் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையில மீண்டுமாக ஒரு உயிரை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த ஆராதனையின் முடிவில் கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிக்க போகிறார். அந்த தாகத்தோடு, அந்த ஏக்கத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமையை கொடுக்க போகிறார். ஒரு புதிய வாழ்க்கையை தரமாட்டீரா, அல்லது ஒரு புதிய ஆரம்பத்தை எனக்கு தரமாட்டீரா என்று அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். தங்கள் சிறப்பை மறந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு போன உடனே எதை மறந்துட்டாங்க? தங்களுடைய மேன்மை. உலகத்தில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் உங்களை என் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எந்த ஜனமா இருக்கும்? அவருக்கு பக்கத்துல உங்க பார்த்து, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்த ஜனம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சொந்த ஜனம். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த அளவுக்கு முழு உலகத்திலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் என் ஜனம் என்று அழைத்தார். அந்த அளவுக்கு சிறப்பான ஜனமாக இருந்தது. சகல ஜாதிகளிலும் ஆண்டவர் அவர்களை மேன்மையாக வைத்திருந்தார். பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கல நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன், சிறந்திருக்க பண்ணுவேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன், எவ்வளவு சொல்லியிருந்தாரு. இந்த ஜனங்கள் இந்த சிறப்பை மறந்ததுனாலதான் உலகத்துல சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. என்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால கழுவப்பட்டமோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால மீட்பை பெற்றமோ, அன்னைக்கே இந்த வசனத்தின் அடிப்படையில் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவருடைய சொந்த ஜனம். நீ உலகத்துக்குரியவன் அல்ல, உலக மனுஷன் போல வாழ வேண்டியவன் அல்ல, உலக மக்களை போல வேஷம் போட வேண்டியவன் அல்ல, நீ அவருடைய சொந்த ஜனம். அந்த உணர்வை நாம் மறந்து விடுகிறோம். நான் யார்? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய ஜனம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது, பாவம் செய்ய போறீங்களா, அந்த பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது சொல்லணும், நான் கர்த்தருடைய ஜனம். ஆமென் சொல்லுவோமா? சில பசங்க கேட்டா சொல்லுங்க, நாங்க போய் உட்காந்தோம், முடி வெட்டுறவன் அப்படியே வெட்டிட்டான், நீ காசு கொடுக்காம போவா, அடுத்த தடவை வெட்டுறானா பாரு. நான் சொல்ற மாதிரி ஏன்டா வெட்டல, காசு தர முடியாதுன்னு சொல்லு. இவனுங்களுக்கு உள்ளுக்குள்ள ஆசை, இப்படி வெட்டு அப்படி வெட்டு. இங்க வந்து பாசு கேட்டமே, பாசு நான் சொல்லிட்டு கண்ணை முன்னே அப்படியே இழுத்து விட்டான் பாஸ்டர். ஏன் மொத்தமா இழுத்துற வேண்டியதானே? என்ன இல்லைன்னா, அந்த பார்பர் ஷாப்ல போய் உட்காரும் போது நான் கர்த்தருடைய ஜனம் என்கிற உணர்வு இல்லை. சில ஆட்களுடைய கால்கள் எங்க போகும்? போன வாரம் சொன்னேன், டாஸ்மாக். அந்த கால் எடுத்து வைக்கும் போதுல சொல்லணும், நான் கர்த்தருடைய ஜனம். ஆமென் சொல்லுவோமா? டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்காரும் போது என்ன சொல்லணும்? நான். இந்த நைட்ல மொபைல நோண்டும் போது என்ன சொல்லணும்? யாருக்கும் தெரியாம SMS கொடுக்கும் போது என்ன சொல்லணும்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இந்த உணர்வை என்றைக்கு மறக்கிறீர்களோ அன்றைக்குத்தான் சாகர நிலைமைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போறோம். இந்த ஜனங்கள் தங்களுடைய தனித்தன்மையை மறந்திருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே, முழு உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லவில்லை, கர்த்தருடைய ஜனமாகிய மீட்கப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். இஸ்ரவேலே நீ. இப்ப நல்லா கவனிங்க. இதுக்கு ஒப்பா இன்னொரு வார்த்தை சொல்றேன். இன்னொரு வார்த்தை, கர்த்தரை தனக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பேர் இந்த இடத்துல கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கீங்க? அப்ப நான் யாரு? பாக்கியம் உள்ளவன். இந்த பாக்கியம்
இந்த கட்டடத்துக்கு வெளியே இருக்க இன்னும் ஏராளமான மக்களுக்கு கிடைக்கல. நான் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பதே எனக்கு கிடைத்த மேன்மை. நான் நேற்றுக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க, ஆனா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? இயேசுதான் மெய்யான தெய்வம்னு நம்பக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்தாரு. அதை நம்பாம இருந்திருந்தா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்திருக்காது. இயேசுதான் மெய்யான தெய்வம். ஏன்னா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்து மூலமா பேசினார், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அந்த வசனத்தின் மூலமா தான் கர்த்தர் என் கூட பேசினார். இன்னைக்கு இயேசு சுகமளிக்கிற ஒரு டாக்டரை போல பாக்குறாங்க. அவரு அல்லது ஒரு ஏடிஎம் மிஷின் போல இயேசுநாதர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா எல்லாம் நடக்கும். அந்த கோயில்ல வேண்டிக்கிறோம், இந்த கோயில்ல வேண்டிக்கிறோம், இந்த இயேசுநாதர்ட்டையும் வேண்டிக்கிட்டா நடக்குங்கிற மாதிரி நினைப்புல இருக்கவங்க இருக்காங்க. ஆனா இயேசுதான் மெய்யான தெய்வம். சோ நான் யார்? தனித்தன்மை வாய்ந்தவன், நான் பாக்கியம் உள்ளவன். இயேசுவை ஆராதிக்கிற நான் பாக்கியம் உள்ளவன். வாசிங்க. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை விட பணக்காரன் இருக்கான், உன்னை விட கோடீஸ்வரன் இருக்கான், உன்னை விட மேலான வாழ்க்கை வாழ்றவன் இருக்கான், ஆனா ரட்சிப்பை பொறுத்த அளவுக்கு உனக்கு ஒப்பா இந்த உலகத்துல எந்த கொம்பனும் கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனம் எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? கைத்து காட்டுங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்றவங்களாம் கைத்து காட்டுங்க. சோதரா நல்ல கைத்துங்களேன். இதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா சொல்லுங்க, எனக்கு ஒப்பானவன் இல்லை. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆமீன் சொல்லுவோமா? அப்ப இந்த ஜனங்கள் ஏதோ மறந்துட்டாங்க. நான் கர்த்தருடைய ஜனம் என்பது மட்டுமல்ல, நான் ஒப்பிட முடியாத ஜனம். அல்லேலூயா. இதை சொல்லும் போதே ஒரு ஆவிக்குரிய திமிரு நமக்குள்ள இருக்கணும். ஆமீன் சொல்லுவோமா? ஆவிக்குரிய திமிரு, அந்த 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 வைராக்கியத்தோடு கலந்த அந்த ஆவிக்குரிய மேன்மை நமக்குள்ள இருக்கணும். ஏன்னா நாம் பெரிய ஆளுங்கிறதுல, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசுடைய ரத்தத்தால விலக்கி வாங்க. இதை தவிர எந்த மேன்மை நமக்கு தேவையில்லைங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் 4 மாடி கட்டிட்டானா, நானும் தான் இருக்கேன், நானும் தான் ஜெபம் பண்றேன், ஒரு மாடி கூட கட்ட முடியல. நீ ஏன் வீட்டை வச்சு அவனோட ஒப்பிடுற? உன்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கு. நீ செத்தேனா இந்த 4 மாடியை விட 7 மாடி வீட கர்த்தர் பரலோகத்துல உனக்கு வச்சிருப்பாரு. அவன் செத்தானா ஒண்ணும் இல்லாம நரகத்துக்குள்ள போயிடுவான். ஒப்பிட்டு பார்க்காத, ஒப்பிட்டு பார்க்க. நீ ஒப்பிட முடியாத ஜனம், ஒப்பிட முடியாத ஜனம்னு உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ இந்த மெட்டீரியல் திங்ஸை வச்சு மற்றவங்களை பார்த்து ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க. அதை வச்சு ஒப்பிடாதீங்க. ஆமென் சொல்லுவோமா? சமீபத்தில் எனக்கு முன்னாடி ஒரு பென்ஸ் கார் போச்சு. நான் என்னோட காரை ஓட்டிட்டு போறேன், பென்ஸ் கார் போச்சு. ஆண்டவரே, அவனை விட நான் பாக்கியவான். ஏன்னா அவன் வந்து அவன் செத்தான எங்க போவான்? நரகத்துக்கு போவான். நான் செத்த எங்க போவேன்? இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள ஒரு பெருமை வரும். அந்த பெருமை இல்லை, பெருமிதம். என்ன வரும்? உங்கள்கிட்ட என்ன இருக்குங்கிறது முதல்ல உங்களுக்கே தெரியல. நீங்க யாருங்கிறது உங்களுக்கே தெரியல. அவங்க நல்ல சேலை போட்டிருக்காங்களே, எனக்கு பேடாய் போன சேலையா இருக்கே. சேலையை வைத்து ஒப்பிடாதே, கட்டடத்தை வைத்து ஒப்பிடாதே, பணத்தை வைத்து ஒப்பிடாதே. உன் ஆத்துமா உன் தேவனுக்குள் எவ்வளவு பலமாய் இருக்கிறது. நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம், உனக்கு ஒப்பான ஜனம். இப்ப நான் கேட்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? இந்த உபாகமத்தை எங்க இருந்து சொல்றாரு? யோர்தான் நதிக்கு அந்த பக்கம். வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளேயே இன்னும் நுழையல. வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள இன்னும் நுழையல. வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சா? இல்ல. சொந்த தொழில் இருந்துச்சா? சொந்த வாகனம் இருந்துச்சா? நிறைய ட்ரெஸ் இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த இல்லைங்கிறதெல்லாம் சத்தம் வீட்டுல சொல்ற மாதிரியே சொல்லக்கூடாது. ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே அப்படி சொல்லாங்க. திரும்ப கேட்கிறேன், அந்த ஜனங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சா? இன்னும் சத்தமா இல்லை. சொந்த வாகனம் இருந்துச்சா? சொந்த பிசினஸ் இருந்துச்சா? நிறைய ட்ரெஸ் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. அந்த ஆளுக்கு பேர் என்னது? பரதேசி, பிச்சைக்காரன், ஒண்ணு இல்லாதவன், அனாத. அவங்கள பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட இல்லாத நிறைய அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கு, ஆனா ஏன் பார்வையில நீ மட்டும்தான் ஒப்பில்லாத ஜனம். யாருடைய பார்வையில நீங்கள் உங்களை பார்க்க விரும்புகிறீர்கள்?
தேவன் உங்களை பார்க்கிற மாதிரி பார்க்க விரும்புறீங்களா, அடுத்தவங்க உங்களை பார்க்கிற மாதிரி பார்க்க விரும்புறீங்களா? நீ ஒப்பில்லாத ஜனம். முதலாவது, நான் தேவனுடைய சொந்த ஜனம் என்கிற உணர்வை விட்டு விட்டார்கள். இரண்டாவது, நானு ஒப்பிட முடியாத ஜனம் அப்படிங்கிற இருந்த காரியத்தை விட்டுட்டாங்க. வாசிங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. நல்ல கவனிங்க. ஒரு யுத்த வீரனுக்கு 2 காரியம் முக்கியம். எதிரிகள் தாக்கும் போது தடுப்பதற்கு கேடகமும், எதிரிகளை தாக்குவதற்கு பட்டயமும் தேவை. சொல்றாரு, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காதப்பா, உனக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நான் தான் உனக்கு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் கையில பட்டயம் இல்ல, கேடயம் இல்ல. ஏன்னா அவங்க துண்ட காணா துணிய காணான்ட்டு ஓடி வந்தவங்க. விட்டா போதுன்னு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்த விட்டு ஓடி வர்றாங்க. பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழக்கப்பட்டவன் ஒருவனும் இல்லை. ஏன் ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல? இதுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லாமல் இப்பொழுது ஏன் சொல்லுகிறார்? இப்பொழுது மோசே மரிக்க போகிறார். இந்த சாப்டருக்கு அடுத்த சாப்டர்ல மோசே கதை முடிஞ்சது. மோசே ஒரு காலத்தில் பட்டயம் பிடித்து யுத்தம் பண்ணினவன், எய்த்தினுடைய சகல கலைகளிலும் வல்லவனாக இருந்தவன். இப்ப 40 வனாந்தரத்துல 80 வருஷம் பட்டயம் பிடிக்கிற பழக்கமே இல்லை, கோல் பிடித்து தான் பழக்கம். அந்த கோல் அற்புதம் செய்கிற கோல். இப்ப இந்த 40 வருடம் கழித்து இப்ப யோர்தானை கடந்து போக போகிறார்கள். இப்பொழுது மனிதர்களை சந்திக்க வேண்டும். இப்ப மனுஷ சஞ்சாரமே இல்லாத வனாந்தரத்துல கர்த்தர் நடத்திட்டு வர்றார். இப்ப மனிதர்களை, எதிரிகளை சந்திக்க வேண்டும். எதிரிகள் யுத்தத்தில் பழகினவர்கள். ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நாட்டில் யுத்த வீரர்களை வைத்திருப்பாங்க. எதிரிகள் யுத்தத்தில் பழகினவர்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சண்டை போட தெரியாது, கேடயம் பிடிக்க தெரியாது. அவங்களுக்கு செங்கல் அறுத்து பழக்கம். எப்படியோ யோசுவா கொஞ்சம் பட்டயத்தை பிடிச்சு பழகிட்டான். இப்ப யுத்தம் பண்ண போனோம். ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய ஜனம், ஒப்பில்லாத ஜனம். இப்ப நான் உனக்கு கொடுக்கிற தேசத்துக்கு போற பத்தியா, அது அவ்வளவு ஈஸியா சுதந்திரிக்க முடியாது. நான் உனக்குன்னு அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், உனக்காகத்தான் அந்த இடத்தையே நான் உண்டாக்கினேன். ஆனா நீ அதை சுதந்திரிக்கணும்னா நிறைய போராட்டத்தை என்ன செய்ய வேண்டும், சந்திக்கணும். பயந்துராத, அங்க கூட உனக்கு கேடகமும் நான் தான், பட்டயமும் நான் தான். சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது சீக்கிரமா கையில கிடைக்காது, சில போராட்டங்கள் வரும். அப்ப நீங்க பிடித்து கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்யும் கேடகம், என்னுடைய பட்டயம் நீரே. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே, மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டை மரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இந்த உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சாதாரணமான வசனம் இல்ல. ஆண்டவர் மோசையை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன, இப்ப வனாந்தரத்துல உனக்கு யாரு சத்துருக்கள் கிடையாது. ஏற்கனவே சத்துருவின் தேசத்திலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். நான் யார் என்பதை இந்த 40 ஆண்டுகள் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது உனக்கென்று இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய். அப்பொழுது நீ சுதந்திரிக்க முடியாதபடி சத்துருக்கள் வருவார்கள். அவர்கள் பட்டயத்தோடு வருவார்கள், ஈட்டியோடு வருவார்கள். பயப்படாது,
நீ என்னுடைய ஜனமா இருக்கிறபடினால் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுவோமா? உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், கேடகமும் நான் தான், பட்டயமும் அப்படி இருக்கிறபடினால என்ன சொல்றார்? தொடர்ந்து வாசிங்கள். அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சொல்ற எவ்வளவு சத்துரு வந்தாலும் கடைசியில் அவனுடைய ரிசல்ட் என்னன்னா உனக்கு அடங்குவான். எத்தனை பேர் இப்ப விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் நான் கர்த்தருடைய ஒப்பில்லாத ஜனமா மட்டும் நான் வாழ்வன்னா அத்தனை பேர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கியே தீர வேண்டும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சாங்க? 31 ராஜாக்களை யோசுவாவே ஜெயித்தான். அவ்வளவு ராஜாக்களை ஜெயித்து இருக்கிறார்கள். காரணம், அந்த சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று தேவன் சொல்லிட்டாருன்னா சொன்னதான். இங்க என்ன விஷயம்னா, சத்துருக்களை இன்னும் இவங்க பார்க்கல. ஹலோ, சத்துருக்களை இன்னும் இவங்க பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்றாரு, உனக்குன்னு ஒரு சத்துரு இருக்கா. ஏன்னா நீ என்னைக்கும் உன்னுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நினைக்கிறியோ, நீ வனாந்தரத்துல இருக்கிற வரைக்கும் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஆனா உன்னுடைய சுதந்திரத்தை சுதந்திரிக்கணும் நீ என்னைக்கு முயற்சி எடுக்கிறியோ அப்ப எதிரி உன்னை தாக்க வருவான். நீங்க இந்த பூமியில பரலோகத்தை பத்தியே கவலை இல்லாம இந்த வனாந்தர வாழ்க்கையே போதும்னு இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். என்னைக்கு பரலோகத்துக்கு நாம் போகணும்னு சொல்லி அதற்காக முயற்சி எடுக்கிறீங்களோ அங்க போக விடாம தடுக்கிறதுக்கு தான் 1000 தடைகளை கொண்டு வருவான். இப்ப ஆண்டவர் சொல்ல, உன் சத்துருக்கள் இச்சையும் பேசி. இப்ப இந்த ஜனங்கள் மத்தியில என்ன விசுவாசம் வந்திருக்கும்? சத்ருன்னு வரப்போறானுங்க, ஆனா அவனுங்கெல்லாம் அடங்கிடுவானுங்கன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் சொல்ற வார்த்தைய அப்படியே நம்பணும். ஆண்டவர் சொல்லாரு, கவலைப்படாத நான் உன் கூட இருக்கேன்னா அப்படியே அதை நம்பணும். அந்த நேரத்துல பரவசமா கை தட்டிட்டு பாஸ்ட் சொன்ன உடனே பிரசங்கம் பண்ண உடனே ஆகான்னு கை தட்டிட்டு வீட்டுல போய் தலையில கை வைக்க கூடாது. அவர் சொன்ன வார்த்தைய அப்படியே நம்பணும். இந்த ஜனங்கள் நம்பினாங்களா? நம்பலையா? அதனாலதான் யோசுவா அத்தனை ராஜ்யங்களையும் ஜெயித்து தேசத்தை சுதந்திரித்தார். ஸ்தோத்திரம். அப்புறம் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். அவர்கள் மேடுகளை நீ அப்படின்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் மேல நீ போயிடுவ. அவங்களுடைய மேடுகள் உனக்கு மேல ஒண்ணும் வராது, எல்லாமே உனக்கு கீழே தான் வரும். அவ்வளவு தீர்க்க தரிசனத்தை சொல்லி அவ்வளவு ஒப்பில்லாத ஜனங்களை வச்சிருந்தாரு. ஆனா ஏன் பாபிலோனுக்கு போனாங்க? இத்தனை காரியத்தையும் மறந்துட்டாங்க. நம்மளும் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் எனக்கு எல்லாம், ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேண்டாம். டிவி எல்லாம் தூக்கி பிடிங்கி போட்ட ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏசுட்ட வந்த உடனே எனக்கு உலகம் வேண்டாம். இன்னைக்கு சர்வ சாதாரணமா வீட்டுல என்னென்னமோ ஓடுதே. ஏன்? நீ ஒப்பில்லாத ஜனம் என்பதை மறந்து போய்விட்டாயே. ஆமென் சொல்லுவோமா? நீ ஆண்டவர்கிட்ட வந்த உடனே எத்தனை காரியத்தை வேணாம் 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 தூக்கி எறிஞ்ச. ஆனா இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருச்சே. ஏன்? நீ ஒப்பில்லாத ஜனம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். அந்த உணர்வு இல்லையே. உலகத்துக்குள்ள போகும் பொழுது உலகத்தை அனுபவிக்கணும்னு பாக்குறோம். இன்னைக்கு இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, நாங்க மறுபடியும் உங்களுக்குள்ள மகிழ விரும்புறோம், அந்த ஒப்பில்லாத ஜனமா மாற விரும்புறோம். செத்து போய் கிடக்கும், எங்களை உயிர்ப்பிக்க மாட்டேங்களா ஆண்டவரே. தங்களுடைய மேன்மையை மறந்தார்கள், தங்களுடைய சிறப்பை என்ன செய்தார்கள்? மறந்து போய்விட்டார்கள். மூன்றாவது, தங்களை குறித்த தேவ திட்டத்தை மறந்து போய்விட்டார்கள். இந்த பூமியில் உள்ள ஜனங்கள்லயே நான் உங்களை சிறப்பான ஜனமா வைக்க போறேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை நடத்துவேன் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் ஒரு முன்மாதிரியா வைக்கணும்ட்டு ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? சாமுவேலுடைய நாட்கள்ல எங்களுக்கும் உலகத்தை போல ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. இந்த ஜனங்கள் எவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் என்பதை மறந்தார்கள். தேவன் தன்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை இங்க உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் ஒவ்வொருவரை குறிச்சு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு? கை தூக்கி காட்டுங்க. தெரியுங்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க. திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியும், அந்த திட்டம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப நான் சொல்றேன், ஆலன்பால் நேர ஜெயசீலங்கள் வீட்டுக்கு போ, அவர் உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கார்,
என்னன்னு கேட்டு போய் செஞ்சுட்டு வாடா அப்படின்னா, சரிங்க பாஸ்டர் சரிங்க பாஸ்டர் அப்படி போறான். எனக்கு ஒரு வேலை இருக்கு, யார்கிட்ட? ஜெயசீலன் அங்கிள்கிட்ட எனக்கு ஒரு வேலை. சொல்லிட்டே இருந்தானா வேலை கிடைக்காது. என்ன செய்யணும்? அங்க போய் எனக்கு என்ன வேலை வச்சிருக்கீங்கன்னு கேட்கணும். அவர் என்ன வேலைன்னு கொடுக்கணும். நம்ம ஆட்களுக்கு திட்டங்கள் வைத்திருக்கிறாருன்னு தெரியும், ஆனா அவர்கிட்ட போய் என்ன திட்டம் வச்சிருக்கீங்களா ஆண்டவரேன்னு உட்கார்ந்து கேட்கறது எத்தனை பேருக்கு உங்க தவறு புரியுது? எனக்கு என்ன குறிச்சு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. 25 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஆனா என்ன திட்டம்னு தான். ஹாலந்து தேசத்துல ஒரு சகோதரர், இப்ப அவர் பாஸ்டர் ஆயிட்டார். அவர் ஒரு இருந்த சபையில ஒரு பயங்கரமான பிரச்சனை. அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நான் அங்க இருக்கேன். இப்ப அந்த சபை சிதறி போய்விட்டது. இவரும் தனியா வந்து விட்டார். வேற வழி இல்லாமல் நிர்பந்தமாக ஆடுகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, மீட்பனுக்குரிய இருதயம் அவருக்கு இருந்தது ஏற்கனவே. அவர் ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும், இல்லாட்டி ஜனங்கள் சொல்றாங்க நாங்கெல்லாம் எங்கேயாவது போறோம்ட்டு. வேறு வழியில இவர் சபையை உடைத்து கொண்டு நடத்தவில்லை, சபை உடைந்து விட்டது வேறொரு காரணத்தினால். இப்ப மீதி ஜனங்கள், இவருக்கு அதை நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க தான் ரட்சிப்புள்ள எங்களை நடத்துனீங்க, நீங்க தான் எங்களுக்கு பாஸ்டா இருக்கணும். அப்ப ரொம்ப குழம்பி போயிருந்தார். என்ன பண்றதுன்னு தெரியல. எங்கிட்ட ஆலோசனை கேட்டார். தேவன் சொல்லாமல் சபை ஆரம்பிக்காத. இத்தனை ஆண்டுகள் இந்த சபையில நற்பெயரோடு இருந்த பேர் கெட்டு போகும், உடைச்சிட்டு போய் சபை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. கடைசியில ஒரு நாள் அவர் கார்ல போகும்போது நம்ம சீடியை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, வேஷம் போடும் மனித உலகிலே பாசம் காட்ட யாரும் இல்லை, அந்த பாடல் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதுல கடைசி சரணம், உனக்கு ஒரு திட்டம் அவரிடம் உண்டு, உன்னை உயர்த்தி மகிழும் இருதயம் அவர் அதை அறிந்திடவே அவர் பாதம் அமர்ந்திடு, சொன்னதை செய்திடுவார். இந்த பாட்டை கேட்டமே அவருக்கு பிடிச்சு போச்சு. எனக்கு ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உட்காந்து ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்ணாரு. பலருடைய ஆலோசனைப்படி சபை நடத்திட்டு இருக்காரு. 2 வருஷமா ஹாலண்ட்ல அவர் சபையில போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னன்னு நீங்க உணராட்டா பிசாசு தன்னுடைய திட்டத்தை கொண்டு வருவான். இன்னைக்கு 8 மணிக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் ஜெபிக்கணுங்கிற திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார் என்பது உனக்கு தெரியுமானால், நீ அந்த திட்டத்தை அறியாவிட்டால் 8 மணிக்கு உலக நண்பர்கள் வந்து உல்லாசமாயிருக்க உன்னை கொண்டு போய் விடுவார்கள். ஏனென்றால் நீ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாததினால் சாத்தான் உனக்கு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற இடம் கொடுத்து விட்டான். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இந்த திட்டத்தை இந்த ஜனங்கள் என்ன செய்யல, உணரல. இஷ்டப்படி வாழ்ந்தாங்க, மற்றவங்களை போல நாங்க வாழணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த நிலைமை வருகிறது? நான் யார் என்பதை மறந்து விடுகிறேன். நான் ஒப்பில்லாத ஜனம் என்பதை மறந்து, என் மேன்மை என்ன என்பதை மறந்து விடுகிறேன். 3வது, என் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை மறந்து விடுகிறேன். நீங்க இன்னைக்கே போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்ன குறிச்சு என்ன திட்டம். ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் ஒவ்வொரு காய் நகர்த்துறதும் அவருடைய நித்திய நோக்கத்துக்கு ஏற்றபடி நம்மை நகர்த்தி கொண்டு கொண்டே இருப்பார். ஆண்டவரே என் ஆசைப்படி நான் வாழக்கூடாது, என் விருப்பப்படி நான் வாழக்கூடாது, உங்க திட்டத்துல என்ன கொண்டு போங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் அதிலே தவறி போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம். தங்களுடைய தரிசனத்தை மறந்தார்கள். ஏன்? தேவனை உயர்த்தக்கூடிய அந்த மக்களாக இவர்களைத்தான் என்னுடைய சொந்த ஜனமா வச்சு எல்லாருக்கும் ஒரு தேவன் எப்படிப்பட்டவர், தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்னு முழு உலகத்துக்கு முன்மாதிரியா காட்ட விரும்பினார். அந்த தரிசனத்தை ஜனங்கள் மறந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கிறிஸ்தவனா மாறணும்னா ஒரு கிறிஸ்தவன் எவ்வளவு மேன்மை உள்ளவங்கிற வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காட்டணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க வீட்டுக்கு பக்கத்துல ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்டவனா மாறணும்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைன்னா என்னங்கிறத அவன் பார்க்கணும். அவனை போலயே நீங்களும் வாழ்ந்துட்டு என் கூட சர்ச்சுக்கு வானா எப்படி வருவான்? இந்த உலக மனுஷனை போலயே வாழ்ந்துட்டு என் கூட சர்ச்சுக்கு வா, எங்க சர்ச்சில் நல்லா இருக்கும், என்ன இருக்கும், நல்ல பாட்டு இருக்கும். நம்மளோட எஸ்பி பாலசுப்ரமணியம் கச்சேரி சூப்பரா இருக்கும். அவன் சொல்லுவோமா? வேற என்னத்தை காட்ட விரும்புறீங்க? உலகத்தில் இல்லாத ஒன்றே ஒன்று, இயேசுவும் ரட்சிப்பும் தான். உங்க வாழ்க்கையில அதை காட்டணும். உங்கள்கிட்ட இல்லாத பணம் அவன்கிட்ட இருக்கு. அம்பானிட்ட போய் சொல்லுவீங்களா இயேசுவை நம்ப ஒன்று ஆசீர்வதிப்பாருன்னு? அந்த இயேசுக்கு நான் கோயில் கட்டி தரேன்பா. அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? நம்ம நினைக்கிறோம் இயேசு கூட இருந்தாருன்னா நிறைய பணம் கிடைக்கும்ட்டு. இயேசு இல்லாதவனே பணக்காரனா இருக்கான். உலகத்தில் இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார், ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பினால் கிடைக்கிற சமாதானம், சந்தோஷம், நிம்மதி நீங்க வாழ்ந்து காட்டணும். அதான் கர்த்தர் உங்களை குறித்த திட்டம், தரிசனம். நான் ஒரு கிறிஸ்தவனா வாழ்ந்து காட்டணுங்கிற தரிசனம் நம்மளை விட்டு
போயிடுச்சு. இதனால இப்ப என்ன நடந்தது? நீ உலகத்துல தானே சந்தோஷப்பட நினைச்ச, உலகத்துக்கே உன்னை அனுப்புறேன்ட்டு நேரம் எங்க அனுப்பிட்டாரு? பாபிலோனுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஏங்குறாங்க, நாங்க உங்களுக்குள்ள சந்தோஷப்பட வரோம். ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து கொண்டு, ஆண்டவரே உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம் போயிடுச்சு, அன்னைக்கு இருந்த வைராக்கியம் போயிடுச்சு, அன்னைக்கு இருந்த வாஞ்ச போயிடுச்சு, இப்ப நாங்க மறுபடியும் புதுசா ஆரம்பிக்க விரும்புறோம்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். சின்ன பிள்ளைங்க ஸ்லேட்ல தப்பு தப்பா எழுதிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? ஒரு ஈர துணியை போட்டு அழிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க? ஃப்ரெஷ்ஷா எழுதுவாங்க. சில நேரத்துல மண்ணில் வீடு கட்டுவாங்க, அதை அடிச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் புதுசா. நீ தேவன் உன்னில் எழுதப்பட்ட காரியத்தை கிறுக்கி இருப்பாயானா, அதை நீ தவறாய் கணக்கு போட்டிருப்பாயானா, உன்னுடைய ஸ்லேட் முழுவதும் நன்றாக இல்லாமல் கிறுக்கப்பட்டு இருக்குமானால், இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, இதை அழிச்சிட்டு எனக்கு புதுசா ஒரு வாழ்க்கை தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ விழுந்து எழுந்திருக்கலாம். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ துணிகரமா பாவத்துல விழுந்திருக்கலாம். அன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்குறேன், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட் கொடுக்க விரும்புறேன். நீ ஃப்ரெஷ்ஷா உன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண விரும்புறையா? அதுக்கு தேவையானது ரெண்டே காரியம். அந்த 2 வசனத்தை வாசிப்போமா? எடுத்து வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. போதும். சங்கீதம் 19:7 வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. இந்த 2 காரியத்தை கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க இந்த நேரத்துல உணர்வீங்கன்னா, உங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தர் 2 காரியத்தை தான் வச்சிருக்காரு. இந்த 2 காரியம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும், வேற எதுவும் உயிர்ப்பிக்காது. உணர்ச்சி வசப்படுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. நல்ல ஆராதனையில போய் கைதட்டி பாடு, அந்த இடத்துல அந்த நேரத்துல நீங்க பரவசம் அடைகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா ஒரு உயிர்மீட்சி உங்களுக்கு வேணும்னா, நான் மறுபடியும் புதுசா மாற விரும்புறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை இப்பதான் ரட்சிக்க, பழசெல்லாம் மறக்கிறதுக்கு அவர் தயார். நீ என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும், என்ன அக்கிரமம் பண்ணியிருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய மோசமான காரியத்துல ஈடுபட்டு இருந்தாலும், இன்னைக்கு புதுசா என் வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புறேன்னு சொன்னா அந்த ஆண்டவர் தயாரா இருக்கார். அதுக்கு 2 காரியம், இதை தவிர வேற காரியம் கிடையாது. ஒன்று, ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார்னா, டெய்லி நான் காலையில எழுந்து அந்நிய பாஷையில பேசி 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 நல்ல ஆவியானவரோடு உறவு கொள்ளும் பொழுது டெய்லி என் ஆவியை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு உற்சாகமா எனக்கா யுத்தம் செய்யணும் பாட்டு பாடும் போது இறங்குற ஆவி அல்ல. நீங்கள் வீட்டுல தனியா முழங்கால் படியிட்டு இந்த அபிஷேகத்தை உணர வேண்டும். இந்த ஆவியானவரோடு நேரத்தை செலவழிங்க. யாராவது அபிஷேகம் பாராட்டா இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் தான் உங்களை உயிர்ப்பிக்கிறவர். உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நம்மை கவருகிறதே, ஆவியானவர் நம்முடைய லைஃப் பார்ட்னர். 2வது, தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஆவியானவர் ஆவியையும் உயிர்ப்பிப்பார், சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். நல்ல கவனிங்க, ஆவியானவர் ஆவியை உயிர்ப்பிக்கிறார் முதல்ல. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின ஆதாம் எதை? ஆத்துமா, ஆவி செத்து கிடந்துச்சு, அந்த ஆவியை ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். 2வது, நீங்க வேலைக்கு போய் டயர்டா வந்து சரீரத்துல பலவீனமா இருந்தீங்கன்னா, இந்த அபிஷேகத்துல நிரம்பிட்டீங்கன்னா, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை ஆண்டவர் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களை புது பலத்தோடு ஜெபிக்க வைக்க அவர் வல்லவரா இருக்கார். ஆனா பிசாசுடைய தந்திரம் என்ன? எனக்கு டயர்டா இருக்கு ஆண்டவரே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சேன்னு தெரியும், காலையில இருந்து எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சேன்னு தெரியும், ஐயோ ரொம்ப டயர்டா இருக்காண்டவரே, நான் படுத்துக்கிட்டே உங்களை நினைக்கிறேன்னு சொன்னமே, தாளாட்டுறது ஆவியானவர் கிடையாது, பிசாசு. ஏன்னா ஆவியானவர் என்ன சொல்வாரு? மகனே,
எனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா உன் டயர்டையும் நிக்கிருவேன், உன் பலவீனத்தையும் மாத்திருவேன், ஃப்ரெஷ்ஷா ஒன்னா ஜெபிக்க வைப்பேன். அந்த இடத்துலதான் அடையாளப்படுத்தணும். ரொம்ப முடியல, எப்பயாவது ரொம்ப முடியலைங்கிற நேரத்துல நீங்க உண்மையிலே முடியலன்னு ஆண்டவர் தெரியும். ஆனா முடியலன்னு சொல்ல வைக்கிறதுக்காகவே டெய்லி பிசாசு டயர்டாக்குவான். டெய்லி டயர்ட், அது அவனுடைய தந்திரம். அப்ப வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன் பலவீனங்களில் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அப்ப ஆவியானவர் என்னென்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். இப்ப வேத வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிச்ச உடனே உங்க ஆவி அப்படியே உயிரடையுது. நேற்றைக்கு நான் அப்படியே ஈசி சேர்ல படுத்து அப்படியே பைபிள் வாசிக்கிட்டே இருந்தேன். பைபிள் வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனம், ஆண்டவரே உம்முடைய வல்லமையை, உம்முடைய ஊழியக்காரர், உம்முடைய கிரியையை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்க பண்ண. இந்த வசனத்துல வந்தமே என் கண்ணு அப்படியே நின்றுச்சு. உடனே கண்ணு உடனே அப்படியே ஆவியில சிஸ்டர் பக்கத்துலதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா என் சத்தம் அவங்களுக்கு கேட்கல. நான் அப்படியே அமைதியா ஜெபம் பண்றேன். ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை ஊழியக்காரனாகிய என் வாழ்க்கையில வெளிப்படுத்தும், உங்க மகிமையை என் பிள்ளைங்க வாழ்க்கையில என்ன செய்யுங்க? வெளிப்படுத்துங்க. அடுத்து ஆண்டவரே இந்த திருவொற்றியூருக்கு எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், திருவொற்றியூருக்கு எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் உங்க கிரியை வெளிப்படணும், அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க மகிமை விளங்கணும். ஆண்டவரே இந்த சென்னை பட்டணத்துல இருக்க எல்லா ஊழியக்காரங்களுக்காக, அடுத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஊழியக்காரங்களுக்காக, அடுத்து இந்தியாவில் இருக்க ஊழியக்காரங்களுக்காக, இப்படி படிப்படியா அடுத்து சவுத் ஆசியால இருக்க ஆசியா கண்டத்துல, சவுத் ஆசியால இருக்க கண்டங்களுக்காக, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, ஐரோப்பா, எல்லா அமெரிக்கா கண்ட எல்லா கண்டத்துல இருக்க ஊழியக்காரங்களுக்காக அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை வெளிப்படணும், அவங்களுடைய பிள்ளைகள் மேல் தேவ இத சொல்லி ஜெபம் பண்ணமே ஆவி என்ன உயிர்மீழ்ச்சி அடைஞ்சது தெரியுமா? அப்ப வசனம் என்ன செய்யுது? நம்மள உயிர்ப்பிக்கிறது. நீங்க சோர்ந்து போய் பலவீனப்பட்டு செத்த நிலைமையில, ஆம் பாஸ்டர் நீங்க சொல்ற உண்மைதான், முன்னாடி ஓடி ஓடி வருவோம், இப்ப லேட்டா வர்றதே எங்களுக்கு பழகி போச்சு, நீங்க என்ன திட்டுனாலும் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? ஏன்னா செத்த பணத்துக்கு என்ன செய்யாது? என்ன பக்கத்துல போய் நின்னாலும் உரைக்காது. அது மாதிரி எங்களுக்கும் என்ன செய்ய, எங்களுக்கு நீங்க திட்டுறதெல்லாம் ஒண்ணுமே உரைக்க மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, ஆவியில செத்து இருக்கீங்க, சரீரத்துல உயிரோட இருக்கீங்க. சரீரத்துல உயிர் இருக்கிறதுனாலதான் நடந்து இங்க வர்றோம், லேட்டா வந்தாலும் வந்து சேர்றோம். ஆனா ஆவியில என்ன ஆகி போச்சு? அந்த ஆவியில உயிர் இருந்தா ஓட வைக்கும். ஏய் சீக்கிரம் போ சீக்கிரம் போ, பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த சினிமாவுக்கு ஓடுறேன் பாருங்க, முதல் சீன்ல இருந்து கடைசி வரைக்கும் சுபம்னு முடிகிற வரைக்கும் பார்த்தா தான் அவனுக்கு நிம்மதி. ஆனா நம்ம விசுவாசிகளுக்கு இடையில போயிட்டு பாட்டு முடிஞ்சிருக்கும், செய்திக்கு போலாம். சினிமா பார்க்கிறவனுக்கு இருக்க ஆர்வம் கூட நமக்கு இல்லையே. இன்னைக்கு கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆண்டவர் மறுபடியும் அந்த காரியத்தை சொல்றேன், நாங்க உங்களுக்குள்ள நல்லா எப்பவுமே பாடி துதிச்சு மகிழ்ந்து ஒரு உயிர்மீட்சியான வாழ்க்கை வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தரமாட்டேங்கிற ஆண்டவர். எத்தனை பேருக்கு அது வேணும்? எத்தனை பேருக்கு அது வேணும்? அது வேணுங்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், இந்த செத்த நிலைமையில இருந்து நான் மாற விரும்புறேன், இன்னையில இருந்து ஒரு புதிய ஆரம்பம் எனக்கு தேவை, ஒரு வேகத்தோட ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணிப்போட இந்த சோர்வுகள்ல மாறி தேவனுக்காக நான் மாற விரும்புறேன். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் அந்த உயிர் மீட்சியை கொடுக்க போகிறார். கொயர் மேல வாங்க, கொயர் மேல வாங்க. ஹல்லேலூயா. ரெக்கார்டிங்க தடுக்க வேண்டாம், அப்படியே ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் வேணுங்கிற அவங்க மட்டும்தான், அவங்க மட்டும் ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உயிர் மீட்சி தேவைங்கிறவங்க மட்டும் எழுப்பி நின்று கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க, கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. தேவன் இதை சொன்னார், தேவன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை மறந்து போய்விட்டார்கள், என் மக்கள் எவ்வளவு ஒப்பில்லாதவர்கள் என்பதை மறந்து போய்விட்டார்கள், ரட்சிப்பின் மேன்மையை விட்டு விட்டார்கள். நான் அவர்களுக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்பதை மறந்து போய் கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சத்துருக்களை இச்சகம் பேசி அடக்குகிற தேவன் என்று தெரியாமல் சத்துருவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு சத்துரு அவர்களை மிதித்துக் கொண்டிருக்கிறார். நான் அவர்கள் மேடுகளை மிதிக்கும்படியாக என் ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒப்பில்லாத ஜனமே, நீ கர்த்தரிடத்துல கேள், நான் உலகத்தில் மகிழ்ந்தது போதும், நான் உமக்குள் மகிழ விரும்புகிறேன், நான் உம்முடைய பிள்ளையாக உம்முடைய அடையாளமாக மாற விரும்புகிறேன்.
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு உயிர் மீட்சியை தாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவங்களை உயிர்ப்பிக்க போகிறா, புதுசா ஒரு வாழ்க்கையை தரப்போகிறா, ஃப்ரெஷ்ஷா ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறா. ஹalleluya ஹalleluya. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் ஆமென் ஹalleluya அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு 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 ஓ ஹalleluya ஊற்றிடுவே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தாகத்தோடு தேசத்தை உமக்காக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் ஒரு அபிஷேக வாளை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்க பெற்றுக்கொள்ளுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. தாகத்தோட கேளுங்க, எனக்கு ஒரு புதிய ஆரம்பம் வேணும். ஆவியானவரே என்னை உயிர்ப்பீங்க, உடைய வார்த்தையால என்னை உயிர்ப்பீங்கன்னு கேளுங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்த இயேசுவின் நாமத்தினால் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்று ஒரு புதிய அக்கினியை பெற்று கர்த்தர் உன்னை புதியதாய் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறார். கொண்டு நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அறுத்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஊற்றிடுமே உன் முழங்காலில் கர்த்தர் அக்கினியை வைக்கிறார். உன் முழங்காலில் கர்த்தர் அக்கினியை வைக்கிறார். நீ முழங்காலில் இருந்து ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் முழங்காலில் ஒரு அக்கினி உண்டு, உன் முழங்காலில் ஒரு அக்கினி உண்டு. கர்த்தர் அதை இப்பொழுது உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பெற்றுகள் பெற்றுகள் இந்த நாளில் இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றப்பட வேண்டுமே. உன்னதத்தின் நாள் உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உயிர்ப்பியோ பொழிந்திட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே
என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பத்திரம் வழிந்தோட நிச்சலாடம் மூழ்கியே நெசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடும் உத்தரமாட வேண்டும். உன்னதத்தின் நாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக அங்கு பொழிந்திட ஆவியில் பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு ராபா தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இப்போ நீ இருதயத்தை கடினப்படுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாயானா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்படி கிடைப்பது கஷ்டம். இப்பொழுது கர்த்தர் உன்னை புதிய மனிதனாக்க பல செல்ல தூக்கி போட்டு உன்னை புதுசா பார்க்க விரும்புறா. உன்னுடைய பட்டயத்தை கூர்மையாக்க விரும்புகிறா. நீ புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாறப்போகிறாய். ஒருவேளை உன்னுடைய எந்திரம் மழுங்கி போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் உன் பற்களை கூர்மையாக்க விரும்புகிறார். நீ புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாறப்போகிறா. Thank you, Holy Spirit of God. நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எத்தனை ஆச்சரியமான தேவன். சபை ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கணும். நாங்க உலகத்துல இனி மகிழ மாட்டோம், உமக்குள்ளே மகிழ்வோம். அதற்கு எங்களுக்கு ஒரு உயிர் மீட்சி தேவை. தகப்பனே, இந்த காலவேளையில நீர் சொன்ன வார்த்தைகளை சொல்ல உதவி செய்து நீர் சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்திருக்கிறேன். இன்னும் யாராவது பயந்து போய் தயக்கத்தோடு இவ்வளவு பாவம் பண்ணிட்டனே, எனக்கும் ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்குமா என்று யாராவது ஒரு மூலையில ஒரு ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களையும் மன்னிக்கிறதற்கு ஐஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு ஐஸ்தோத்திரம். இந்த நாள்ல இருந்து இந்த கட்டடத்தை விட்டு நாங்க வெளியே போகும்போதுல எங்க வாழ்க்கையில முதல்ல நாங்க ரட்சிக்கப்பட்டப்ப ஒரு தரிசனத்தோடு ரட்சிக்கப்பட்ட புள்ள எனக்கு ஒப்பானவன் இல்லைன்னு உலகத்தினுடைய எதுவுமே எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி உங்களுக்காக வாழணுங்கிற ஒரு துடிப்போடு போடுமே, அதே துடிப்போடு இந்த முழு சபையும் கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. சத்துரு வெட்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், நீர் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் வருகை வரைக்கும் என்னிடைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.